அன்பார்ந்த நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் ஜேசி நியூமராலஜி பாம்ஸ்ட்ரீ சிக்னேச்சர் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறேன். மேலும் நேமியாலஜி பெயர் சம்பந்தப்பட்ட சில விவரங்கள் தாங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன். குறிப்பாக இப்பொழுது நவீன உலகில் பிறக்கும் குழந்தைகளுக்கு, தமிழ் குழந்தைகளுக்கு வடமொழியில் பெயர் வைக்கின்றார்கள். அதற்கு ஒரு காரணம் கற்பிக்கின்றார்கள். வடமொழியில் இது இந்த தெய்வத்தினுடைய பெயர், அந்த தெய்வத்தினுடைய பெயர், நாட்டை ஆள்வான், உலகை வெல்வான், அனைத்தையும் வென்றவன், வீர தீர செயல்களில் வல்லவன், என்னென்னெல்லாம் இருக்கோ அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பயன்? ஒரு பத்திரிகையை எடுத்து பார்த்தால் பின்பகுதியில் எங்கள் வீட்டு மழலை செல்வங்கள் என்று தமிழில் தெளிவாக போட்டுவிட்டு அதில் அவர்கள் வைத்திருக்கின்ற பெயர்களை பார்த்தால் எதையும் படிக்க முடியாது, எதையும் யாரையும் பெயரை சொல்லி கூப்பிட முடியாது. என்னென்ன படிக்க முடியாத பெயர்கள் இருக்கோ அனைத்தையும் வைத்திருக்கின்றார்கள். இந்த பெயர் ஃபேஷனாக இருக்கலாம். அவர்கள் பள்ளி வகுப்பில் வேறு யாருக்கும் இந்த பெயர் இல்லாமல் இருக்கலாம். இண்டிபெண்ட்டாக இருப்பார்கள், சுயநலவாதியாக இருப்பார்கள். அம்மா அப்பாவிற்கு எந்த வகையிலும் உதவ மாட்டார்கள், உதவியாக இருக்கவே மாட்டார்கள். பிறர் மீது இரக்கம் காட்ட மாட்டார்கள். ஒரு மனித நேயத்தோடு இவர்களை பார்க்க முடியாது. பணம், பதவி, புகழ், உயர்நிலை, வேறு என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட் என்ற மனக்கோட்டத்திலேயே இருப்பார்கள். இது தேவையா என்றால் அவரை பொறுத்தவரை அவருக்கு தேவைதான். நாம் கஷ்டப்பட்டு பிள்ளை வளர்த்து நமக்கு உதவாமல் போவதற்கு அப்படி ஒரு பெயர் வைக்க வேண்டுமா என்ன? தேவையில்லை. கடவுள் பெயரை வையுங்கள், நல்ல தமிழ் பெயரை வையுங்கள். கூப்பிடுவது ஒரு செல்ல பெயராக வைத்து கூப்பிட்டு பழகுங்கள். பெயர் வைக்கும்போது சாமி பெயரை வைப்பது, பிறகு வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுவது, பிறகு அவனையே அழைத்து கொண்டு கோவிலுக்கு போவது, இது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை. பெயர் அவனுடைய ஆளுமையை உயர்நிலைப்படுத்தும், கட்டுப்படுத்தவும் செய்யும். ஆகையால் ஒரு குழந்தைக்கோ, ஒரு பையனுக்கோ, ஒரு மனிதனுக்கோ பெயர் என்பது சாதாரண விஷயம் இல்லை. இன்று மிகப்பெரிய அளவில் தவறுகள் செய்வர்களுடைய பெயர்களை பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு எதற்கு அவர்கள் படிக்க வேண்டும்? அனைத்து கம்பெனிகளிலும் சிஇஓக்கள் எல்லாம் கலாண்டு விடுகிறார்கள். உயர் பதவியில் இருப்பவர்கள் தான் பெரிய பெரிய தவறுகளில் ஈடுபடுகிறார்கள். சின்ன சின்ன குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் அப்படி பெயர் உள்ளவர்களாக இல்லை. ஆகையால் பெயர் வையுங்கள் உங்கள் விருப்பத்திற்கு. ஆனால் ஒரு நல்ல பெயரை பெட்நேமாக வைத்து வீட்டில் கூப்பிட்டு பழகுங்கள். எந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக உச்சரிக்கின்றீர்களோ அந்த வார்த்தைக்கு ஏற்ற போல் அவனுடைய மனநிலை மாறத்தான் செய்யும். கூப்பிட முடியாதபடி பெயரை வைத்து நீங்களே உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உறவை தூரமாக வைத்திருக்கின்றீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமா என்றால் தேவையில்லை. ஆனால் செல்லமான பெயராக வைத்து வீட்டில் கூப்பிடுங்கள். ரேர் கேஸாக உங்கள் பையன் கையெழுத்து போடுவதற்கோ, யாரோ அலுவலகத்தில் ஒருவர் இருப்பவர்கள் கூப்பிடுவதற்கோ இருக்கட்டும். மற்றபடி அதே பெயரை அழைத்தீர்கள் என்றால் பிற்காலத்தில் உங்கள் பையன் உங்களுக்கு, உங்கள் பொன் உங்களுக்கு உதவியாக இல்லை என்றால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே வருத்தப்பட்டுக் கொள்வதில் நியாயமில்லை. பெயர் அந்த அளவுக்கு வேலை செய்யுமா என்றால் செய்யும் செய்யும் செய்யும். ராமச்சந்திரன் என்ற பெயரை எடுத்து பாருங்கள். தமிழக அரசியலில் ஏகப்பட்ட ராமச்சந்திரர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மனநிலை மாறிக்கொண்டே தான் இருக்கும். இந்த கட்சியில் இருப்பார்கள், அந்த கட்சியில் இருப்பார்கள், கொள்கையை மாற்றுவார்கள், அனைத்தும் செய்வார்கள். ஆனால் அவர்கள் பெயருக்கு பின்னால் ரன் என்று வருவதால் சுறுசுறுப்பாக இருப்பார்கள்.
நன்றாக செயலாற்றுவார்கள். நான் சொன்னதைப் போல ஓடியும் விடுவார்கள். அதேபோல் நீங்களே சில பெயர்களை ஒத்து பார்த்தீர்கள் என்றால், நம்மளுடைய முன்னோர்கள் இருந்த ராஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, இப்படி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருந்த பெயர்களை வைத்தீர்கள் என்றால், அவர் மிகவும் அமைதியானவர், நல்லவர், பெயர் சொல்லுபடி வாழ்ந்தவர் என்று தான் சொல்வார்களே தவிர, இந்த மாதிரி வடமொழி பெயருக்கு ஆட்பட்டு பிள்ளைகளை தனித்து விடுவது என்பது இப்பொழுது நாகரீக உலகில் மிகவும் அதிகமாக இருக்கிறது. தயவுசெய்து கல்யாண பத்திரிகைகளில் மழலை செல்வங்கள் என்று அடிக்காதீர்கள். அதற்கும் இங்கிலீஷிலோ ஹிந்தியிலோ எதுவும் வார்த்தை இருந்தால் போட்டுக்கொள்ளுங்கள். ஏன்னால் எந்த ஒரு பெயரையும் படிக்க முடியவில்லை, கஷ்டமாகத்தான் இருக்கிறது. தாங்கள் எப்படித்தான் அந்த பிள்ளைகளை அழைக்கின்றீர்கள் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. நல்ல பெயர், நல்ல வாழ்க்கை அமையும், நல்லவனாகவும் இருப்பார், நாட்டுக்காகவும் இருப்பார். பழைய சுதந்திர போராட்ட தியாகிகளின் பெயர்களை பாருங்கள். உங்கள் பையனை சுதந்திர போராட்டத்திற்கு அனுப்பச் சொல்லவில்லை. பழைய பெயர்களில் உள்ளவர்களுடைய பெயருடைய உச்சரிப்பை பாருங்கள். அந்த உச்சரிப்புக்கு அவ்வளவு மரியாதை இருக்கும். இப்பொழுது உங்கள் குழந்தைகளின் பெயரை எந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி கூப்பிடுவது என்று கூட தெரியாதபடி பெயர் வைக்கின்றீர்கள். இது அவ்வளவு சரியாக தெரியவில்லை. நேமியாலஜியில் நல்ல பெயர்கள்தான் நல்ல குழந்தைகளை உருவாக்கும், நல்ல குழந்தைகள்தான் நல்ல குடும்பத்தை உருவாக்குவார்கள், நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள்தான் நல்ல நாட்டையும் உருவாக்குவார்கள், நாட்டிற்கும் பெயர் வாங்கி தருவார்கள். இதில் எந்த மாற்றமும் இல்லை. உறுதி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் தகவலுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.